ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பின் எலும்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்போட சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பம் கானான் தேசத்தில் மிகுந்த பஞ்சத்தில் இருக்கிறப்போ எகிப்தில் தானியம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே வந்து பிறகு யோசேப்பு அவர்களை போஷித்து காப்பாற்றுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் யோசேப்போட கடைசி நேரம், அவர் மரிக்கிற தருவாயில் அவருடைய சகோதரர்களோட உள்ளத்தில் பயங்கரமான துக்கத்தோடு இருந்தாங்க. அதை யோசேப்பால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன துக்கம் அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் யோசேப்பை நம்பி தான் நம்ம இங்கே வந்து இங்கே இருந்து நம்மளோட காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ யோசேப்பு மரித்த பிற்பாடு முன்ன பின்ன தெரியாத இந்த இடத்துல நம்ம எப்படி இருந்து எப்படி வாழ போகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறப்போகுதோ அப்படின்னு சொல்லி மிகுந்த பயத்தோடு காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டதான் நேரத்தில் யோசேப்பு அவர்களுடைய உணர்வுகளை அறிந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, நான் மரித்த பிற்பாடு என் எலும்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுங்கன்னா அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்ல வர்றார். என்னன்னா, நான் மரித்தாலும் கூட தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம கேட்குறோம். அப்போது அவனுடைய சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஏற்கனவே யோசேப்பு சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க, தெரிஞ்சிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோசேப்பு மரித்தாலும் தேவன் நிச்சயமாய் அவர்களை சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனால் யோசேப்பு மரித்த பிற்பாடு அவர்கள் என்னெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் சொல்லியிருக்கு, யோசேப்பை அறியாத ராஜா ஒருவர் தோன்றி பிறகு அவர்கள் ஒரு அடிமைகளாய் மாறி அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான கடினமான பாதைகளுக்குள்ளாக எல்லாம் சென்று கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்கள பார்த்தீங்கன்னா அவர்களோட ஜீவன் கூட அவங்களுக்கு ஒரு கசப்பாக மாறினது போல ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையில் கூட அவர்கள் எல்லாரும் யோசேப்பினுடைய எலும்பை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. என்னன்னா, இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவுகள் அவர்கள் மனதில் தொடர்ந்து ஓடினாலும் இந்த யோசேப்பினுடைய எலும்பை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, யோசேப்பு சொல்லியிருக்கானே என்னன்னா, தேவன் நம்மை நிச்சயமாய் சந்திப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளாக என்னாச்சுன்னா ஒரு தைரியத்தை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து சீஷர்களை விட்டு போக வேண்டிய நேரத்தில் வர்றப்போ அவர்களோட இருதயம் எல்லாம் பயங்கரமான ஒரு வேதனையோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வேதனையை புரிந்த ஆண்டவர் அவர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திற்கு திரும்ப வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணார்னா அருளினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற நேரத்திலெல்லாம் இந்த சீஷர்களோட உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரி, யோசேப்போட வாழ்க்கையில் சொன்ன அந்த காரியம், அந்த வார்த்தைகள் நிறைவேறினதா அப்படின்னு பார்க்கும் பொழுது பல ஆண்டுகள் கழிந்தாலும் அந்த வார்த்தைகள் அப்படியே நடந்து அவர்கள் எங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, எங்கே வந்து சேர்றாங்கன்னா கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்மோட வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் கூட நமக்கு இருந்தாலும் கூட
நாம் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்பி நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கென்று குறித்திருக்கிற காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்ம நம்பி வந்திருக்கிற காரியங்கள் எல்லாமே நடக்காம போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இவரை நம்பி தானே நம்ம காரியத்தை நடக்கும்னு நம்பணும், ஆனால் இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் கர்த்தர் அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்கும்படி செய்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆகையினால யோசேப்பினுடைய எலும்பினுடைய காரியத்தை தியானிக்கிறப்போ, பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை நம்ம தியானிக்கிறப்போ, நம்முடைய மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலையும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆமென்.